தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு ராசிங்க. வச்ச குறியில் தப்பே இருக்காதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. குறி வச்சாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பலன் கிடைக்குங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்க அப்படின்னா வில்லுங்க. வில்லு எப்படி ஒரு இடத்தை நோக்கி பாயுதோ அதே மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளை நோக்கி அதிகம் செயல்படக்கூடியவங்க இந்த ஒரு தனுசு ராசி அன்பர்கள். இவங்களுக்கு இந்த ஒரு ஆணி மாதம் 30 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி இந்த ஆணி மாதத்தில் என்ன நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க இருக்குது. எதெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு பாதமாக இருக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராச்சும் தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்கள் குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் என்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்குது. உத்தராயணத்தில் 6வது மாதமாக வரக்கூடியது இந்த ஆணி மாதம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் மாற்றத்தை வைத்தே அந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதை வைத்து அந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியுங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது, இந்த ஒரு மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் மேசம் ராசியில் சுக்கிர பகவான், மிதுனம் ராசியில் புதன், குரு, சூரியன் என 3 கிரகங்கள் பயணிக்கிறதுங்க. ஸோ சிம்மம் ராசியில் செவ்வாய், கேது என 2 கிரகங்களும், கும்பம் ராசியில் சனி, ராகு என 2 கிரகங்களும், மொத்தத்தில் இந்த ஒரு ராகு கேது எல்லா கிரகங்கள்லையுமே அடங்கியிருக்குதுங்க. ஸோ இதனால் என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அனைத்து முயற்சியுமே வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஒரு ஆணி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனம் ராசியில் இருந்து கடகம் ராசிக்கு செல்ல இருக்கிறாருங்க. 21ஆம் தேதி சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர இருக்கின்றாருங்க.
ஆனி மாதத்தில் மிக பெரியதொரு கிரக மாற்றம் அப்படின்னா அது இந்த 2 கிரக மாற்றங்களும் இந்த மாதத்தில் நடக்க இருக்குதுங்க. மற்றபடி அனைத்து கிரகங்களும் வருட கிரகங்கள் அந்தந்த இடத்துலையே தாங்க இருக்குது. ஸோ இதனால் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களான மூலம், பூராடம், உத்திராடம் இதில் பிறந்த 9 பாதங்களில் உள்ளவங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. தனுசு ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷம், ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய ராசியை பார்ப்பதனால பெரிய ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. 3ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க. அதே மாதிரி வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லதொரு நிலையில் இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் மறைவில் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறாக இருக்கக்கூடிய நல்லதொரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. அதிக அளவு வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணுவீங்க, அது எல்லாமே நல்லதொரு முன்னேற்றத்தை தேடி தருங்க. உங்கள் மூலியமாக அதிக அளவு வெற்றியையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு அமோகமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க. ஏன்னா அவங்களுடைய ராசி குருவை பார்ப்பதனால ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தீர்மானமாக சிந்திப்பீங்க, இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமாக சொல்லுவீங்க. எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்லதொரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதிருந்தவங்களுக்கு நல்லதொரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருப்பதனால கடன் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தைகள் மூலியமாக ஏதாவது ஒரு நல்லதொரு பலன் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்குங்க. 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருப்பது அப்படிங்கிறது நிறைய நன்மைகள், படிப்பில் சிறப்பாக இருக்குங்க. படித்து நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குழந்தைகள் மூலியமாக ஏதாவது பெருமைப்படக்கூடிய மாதிரி நல்லதொரு விஷயம் இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். மேற்படிப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு யோகமான ஒரு பலன் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக முயற்சி பண்ண அந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும். மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லலாம் என்று சில பேரெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. சப்தமத்தில் அதாவது 9ஆம் அதிபதி இருப்பதனால எதிர்பாலினத்தவரால் ஏதாவது ஒரு முன்னேற்றம், நல்லதொரு லாபகரமான ஒரு விஷயம் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்குங்க. ஆணாக இருந்தால் பெண் மூலியமாக, பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாக நல்லதொரு பலன் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். சூரியன் சப்தமாதிபதி குருவோடு சேர்ந்திருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. ஆட்சி பெற்ற புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருப்பதனால 3 கிரகங்களோட அந்ததொரு கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால நல்லதொரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குங்க. குறிப்பாக கூட்டு தொழிலில் நல்லதொரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை இந்த ஒரு காலகட்டத்தில் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க. கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறதோ, கூட்டாக சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கறது, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதிக அளவு லாபம் கிடைக்கும். ஜூன் மாதம் 22ஆம் தேதி 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போவதனால எதிர்பாலினத்தவரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்கள்ட்ட கூட சின்ன சின்ன பின்னடைவுகள் வரும். அவங்க மூலியமாக ஏதாவது மன வருத்தம் வர மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கூட்டு தொழிலில் இருந்தாலும் கூட அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்குறது அப்படிங்கிறது நல்லது. நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவர்கள்ட்ட அணுகும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்குறதுங்கிறது நல்லது. உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி பந்தயங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லதொரு சாதகமான ஒரு வாய்ப்பு என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் 6ஆம் இடத்துல ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு மாற இருக்கிறதுனால உங்களுடைய அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனை எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி வாழ இருக்கிறீங்க.
உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. அதற்கான முயற்சிகளை இந்த ஒரு காலகட்டத்தில் செய்வீங்க. ஓரளவுக்கு அந்த உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் வெற்றியாக மாறும். முயற்சி பண்ணுங்கள், பின்வாங்க வேண்டாங்க. பின் விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டாங்க. முயற்சி பண்ணுங்கள், எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஜூன் மாதம் 27, 28, 29ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம். புதிதாக காலேஜில் அட்மிஷன் போடுறது, இல்லை புதிதாக தொழில் தொடங்குறது, இதையெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்க, சரிங்களா? ஸோ மேலும் மிகச்சிறந்த நம்ம எல்லாம் நடக்க வீட்டுக்காரர்களோட முருகன் கோவில் ஆலயம் சென்று வழிபடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.